அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், முழு விவரங்கள் என்ன? மேலும் ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார். கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார். விரைவில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. கடந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஏற்கனவே 2016 சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். அந்த 2016 2021 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாவது முறையாக. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டது. அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட சில எம்எல்ஏக்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டாங்க. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் எல்லாம் எதிராக செயல்பட்ட போது அவர்களோடு அணி சேர்ந்து திரு எம்.ஆர். விஜயபாஸ்கரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டார். ஒரு கட்டத்தில் 2 தரப்புக்கும் ஒரு சமரசம் ஏற்பட்டு எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவர் ஆதரவாளராக செயல்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செயல்படுவது என முடிவெடுத்து செயல்பட்டு வந்தாங்க. அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை என்னவென்றால் கட்சியில தாங்கள் வகித்த பதவியை மீண்டும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை. சமீபத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு, அதாவது புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்தார். அந்த அடிப்படையில் கரூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு மற்றொருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு மட்டும் இல்ல, எஸ்.பி. வேலுமணி மற்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய கே.பி. அன்பழகன், டாக்டர் முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட யாருக்குமே அந்த மாவட்ட செயலாளர் பதவிகள் வழங்கப்படாமல் அமைப்பு செயலாளர், கொள்கை பரப்பு இணை செயலாளர் போன்ற பதவிகள் தான் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவிதான் வழங்கப்பட்டது. இதுல எஸ்.பி. வேலுமணியும் அவரும் அதிருப்தியாக இருக்கிறார். அவரோடு இருந்த ஆதரவாக செயல்பட்ட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமே அதிருப்தியில இருக்கிறாங்க. யாருமே அவர்கள் எதிர்பார்த்த கட்சி பதவி வழங்கப்படாதது அவர்களுடைய அதிருப்திக்கு காரணம் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தான் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார். விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதற்கட்டமாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தாங்க. மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா மற்றும் இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தாங்க. சமீபத்தில் டாக்டர் விஜயபாஸ்கர் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில மேலும் ஒரு எம்எல்ஏவாக தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.